வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 2,37,000 மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். விரிவான செய்திகள். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புகார் வருவதை அடுத்து இதனை கண்காணிக்கவும் சோதனை செய்யவும் போலீசார் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திலும் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் போதை வஸ்துக்களை விற்பனை செய்யும் கடைகளில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோத்தகிரி மார்க்கெட் பகுதியில் உள்ள NSJ என்ற மளிகை கடையில் போதை வஸ்துகள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குன்னூர் குற்றப்பிரிவு காவலர்களுடன் அந்த கடையில் போலீசார் தீவிர சோதனை செய்தபோது 2,37,000 மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றினர். இதற்கு காரணமாக இருந்த கடையின் உரிமையாளர் ஜெயசிம்மன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். 150 கிலோ போதை வஸ்துகளை போலீசார் கைப்பற்றிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.